வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். பிரெக்னன்சி கேரோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஜெனரலா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும்னு எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கறது வழக்கம் உண்டு. பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து பிராய்லர் சிக்கன், முட்டை, வடை, பஜ்ஜி, சிப்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனி, வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அவாய்ட் பண்ண சொல்லிட்டு நிறைய பச்சை காய்கறிகள், முருங்கைக்கீரை, நிறைய ஆக்சுவலி முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு ஒரு லேடி வந்து ஒரு தாய்ப்பால் கொடுத்தா அது அமிர்தத்துக்கு சமம். நான் கிளினிக் வர எல்லா பேஷண்ட்டும் சொல்லுவேன், வாரத்துல 4 நாள் அந்த 1 வயசு வரைக்கும் நீங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுங்கன்னு நான் அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுவேன் அதுல. ஏன்னா மருந்தடிக்காத, உரம் வைக்காத ஒரே கீரை வந்து முருங்கைக்கீரை மட்டும் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாருமே கேட்பாங்க என்கிட்ட, என்ன இதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பிரெக்னன்சி கேர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, குழந்தை பிறந்தப்பறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் தானே, ஏன் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஃபர்டைலான முட்டையில இருந்து, நல்ல ஆரோக்கியமான செனை முட்டையில இருந்தும் ஆரோக்கியமான உயிரணுல இருந்து கருத்தரிக்கிற குழந்தை பெஸ்டா இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்திக்கணும். நிறைய ஆப்பிள், மாதுளம்பழம், பாதாம், பிஸ்தா, கிரேப்ஸ், சாத்துக்குடி, காய்கறிகள், இதெல்லாம் பச்சை காய்கறிகள் நிறைய, இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தையும் 3 மாசத்துக்கு முன்னாடியே சாப்பிட சொல்லி, இதுல வர முட்டையில தான் நீங்க கருத்தரிக்கணும். ஏன் நீங்க அதை சூஸ் பண்ணி தரீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். இதே 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வெறும் சீ ஃபுட் சாப்பிடுங்க, நிறைய ஃபிஷ் எடுத்துக்கோங்க. நீங்க வெஜிடேரியனா இருந்தா நிறைய வெஜிடபிள்ஸும் நிறைய காய்கறிகள், புரோட்டீன் ரிச் டயட் எடுங்க. ஏன் இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுங்க, நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா இதுல ஒரு பயங்கர கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷன், ஒரு வெறி இருந்தது. இப்ப நம்ம சிம்பிளா சொல்றோமே, நம்மளுடைய இவர் பூபதி முருகேஷ் கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. ஆக்சுவலி எதனால வந்து இதை ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்றாங்க, நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட பேஜ்ல கூட. இந்த மாதிரி ஜெர்சி மாடுனா என்ன, நம்மளோட நாட்டு மாடுனா என்ன, எப்படி நம்மளோட ரேஸ் அழிக்கிறாங்க, நம்மளுடைய குவாலிட்டி, தமிழர்களோட குவாலிட்டியும் நம்மளோட ஜெனரேஷனை எப்படி அவங்க டிஸ்ட்ராய் பண்றாங்கன்றதோட இம்பார்ட்டன்ஸ். அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், நான் இப்ப இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சியோ, ரிசர்ச்சோ, நான் பண்ணிட்டு இருந்த இந்த இதுவோ எவ்வளவு தூரத்துக்கு கோரிலேட் ஆகுது. நான் இப்ப என்னோட மக்களுக்கு இதை பகிர்ந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் ஆளாயிருக்கேன். பிரெக்னன்சி கேர்ல என்ன இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் இப்ப வந்துட்டு ஏன் நீங்க மொபைல் போன்ஸை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க மாசமா இருக்கும் போது. நான் மோஸ்ட்லி சொல்றேன், நான் லேண்ட்லைன் போன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப லிமிடெட் கால்ஸ் தான் பேசுவேன். பிரெக்னன்சி ஃபுல்லா நான் வந்துட்டு அன்னெசரி எந்த டிவி ஷோஸ், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். நிறைய நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, இப்ப ஹிந்துஸா இருந்தா நீங்க நிறைய இது படிங்க, காயத்ரி மந்திரம் படிங்க, கந்த சிசு கவசம் படிங்க, கந்தகுரு கவசம் படிங்கன்னு சொல்றீங்க. கிறிஸ்டியன்ஸா இருந்தா நிறைய பைபிள் படிங்க, ஜீசஸ் சாங்ஸ் கேளுங்க, நிறைய வந்துட்டு உங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் படிங்கன்னு சொல்றீங்க. முஸ்லிம்ஸா இருந்தா 5 நேரம் கம்பல்சரி தொழுகணும், நீங்க வந்து நிறைய ப்ரே பண்ணணும், நிறைய குரான் படிக்கணும்னு சொல்றீங்க. ஏன் இப்படி வந்து அந்த இதை இன்சிஸ்ட் பண்றீங்க? விவேகானந்தர் சொல்ற மாதிரி நான் ஒரு இந்தியன் சொல்றதுல பெருமைப்படுறேன். ஏன்னா எல்லா மதங்களையும் அவங்களுடைய நம்பிக்கையும் நாங்க கேவலமா பேசுற ஆட்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாருமே என் இனம், என் மக்கள், என்னுடைய நாட்டு மக்கள் என்ற அந்த பற்றுதலும், அந்த பேஷன், அந்த நாட்டு பற்று வந்து எங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ரத்தத்துல இருக்கு. அது என்னுடைய அடுத்த தலைமுறை மக்கள் வந்து எப்படி அவங்களே கேரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றது. பிரெக்னன்சில இப்ப சமீபத்துல கூட நான் பசங்க 2 படம் பார்த்தேன். அதுல வந்து கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் போய் அந்த படத்தை பார்க்கணும். பட் வித்தவுட் சில்ட்ரன்ஸ், குழந்தைங்க நிச்சயமா கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா குழந்தைங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிறம்பெடுக்காத பிள்ளை தருதலைன்னு பைபிள்ல கொடுத்துருக்க மாதிரி, எந்த ஒரு குழந்தை தப்பு செய்யும் போது இது தப்புன்னு தண்டுக்கணும், கண்டிப்பா தண்டிக்கணும். அதுல வந்துட்டு ரொம்ப அழகா அவர் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. மாசமா இருக்கும் போது நிறைய பேய் படங்கள் பார்க்கறனாலும் நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, தூங்காம இருப்பாங்க, லேட் நைட்ஸ் முடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிறக்கிற குழந்தை தான் ADHD குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைங்க தான் ரொம்ப சேட்டை பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த குழந்தைங்க தப்பு பண்ணும்போது கூட அந்த படத்துல ஃபுல்லா அவங்க பண்ணிரசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பெரிய ஃபேன்னா. இந்த இதுல வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் குழந்தைங்க பார்த்தா ஒருவேளை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களோ, தப்பு பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு அபிப்பிராயம் இருந்ததுனால குழந்தைங்களை விட்டுட்டு போக சொல்றேன். பட் ரொம்ப நல்ல மூவி, ஹார்ட் ஆஃப் த நீட் அந்த படம். ஆக்சுவலி ரொம்ப இது பிரெக்னன்சில என்ன இருக்கு, பிரெக்னன்சில வந்து நடக்கிறது எப்படி அஃபெக்ட் பண்ணும் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சாதாரண ஒரு விஷயம் சொல்றேன். மகாபாரதத்துல இருந்து ஒரு கதை. ஆக்சுவலி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மேபி போரிங்கா இருக்கலாம். ஆனா இது மாசமா இருக்கும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக இதை நான் சொல்லணும்ன்றத நான் உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்றேன். ஆக்சுவலி வாசுதேவனுக்கும் தேவகி அம்மாக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்துட்டு பலராமன், கிருஷ்ணர் அவங்க ஜெயில இருக்கும்போது. ஆனா வாசுதேவனோட 2வது மனைவி தான் தேவகி அம்மா. அவரோட ஃபர்ஸ்ட் மனைவி வந்து ரோஹிணி தேவி. அவங்களுக்கு ஜெயில இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பிறக்கிற குழந்தை தான் சுபத்ரா. அதனாலதான் கிருஷ்ணரும் பலராமனோட அவங்க ரொம்ப
சின்ன பொண்ணு. ஆக்சுவலி அவங்களுக்கு சுயம்பரம் நடக்கும்போது பலராமன் என்ன சொல்வார், நீ துரியோதனன் கழுத்துல மாலை போட, எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிருஷ்ணருக்கு அதுல உடன்பாடு இருக்காது. அவர் என்ன சொல்வாருன்னா, அர்ஜுனா நீ வந்துட்டு சுயம்பரத்துல வந்து சுபத்ராவை தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. சுபத்ராக்கும் அர்ஜுனனுக்கும் பிறக்கிற குழந்தை தான் அபிமன்யு. எல்லாருக்கும் தெரியும் அபிமன்யு வந்து குருஷேத்திர போர்ல வந்துட்டு ஆக்சுவலி யுதிஷ்டனை கொல்றதுக்காண்டி ஒரு சக்கர வியூகம் அமைப்பாங்க. அந்த சக்கர வியூகத்துக்குள்ள யுதிஷ்டன் போக பயப்படுவாரு. அப்ப அபிமன்யு சொல்வாரு, எனக்கு இந்த சக்கர வியூகத்தை எப்படி உடைச்சு உள்ள போகணும்னு தெரியும். ரொம்ப காமனா சொல்றேன், இது போர் முறையோட ஒரு டெக்னிக் தான். இப்ப எல்லாரும் பாகுபலி படம் பாத்தீங்கன்னா திருசூல யுகம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சக்கர வியூகம்ன்றது வந்து ஒரு போர் முறை, ஒரு டெக்னிக். அந்த போர் முறையில வந்துட்டு அவங்க எப்படி அதுக்குள்ள நுழையணும்னு அபிமன்யுக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, நான் இதுக்குள்ள நுழைஞ்சிடுறேன், ஏன் பின்னாடி வந்து பாண்டவர்கள் அணி உள்ள வந்துருங்க, நம்ம உள்ள இருந்தா அந்த வியூவத்தை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போவார். பட் அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஜெயத்ரதா யாருன்னு சொன்னோம்னா, இந்த பாண்டவர்கள் காட்டுல இருப்பாங்கல்ல, அப்ப வந்துட்டு அவருக்கு திரௌபதி ரொம்ப பிடிச்சா அவங்களை தூக்கிட்டு போவார். அப்ப வந்து யுதிஷ்டன் வந்து அர்ஜுனனும் பீமனையும் போயிட்டு மீட்டு கொண்டு வர சொல்லுவாங்க. அப்ப அவங்க போய் மீட்டு கொண்டு வரும்போது, இந்த ஜெயத்ரதா யாருன்னா, கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கும், துஷலாவோட ஹஸ்பண்ட் தான் ஜெயத்ரதா. அதனால ஜெயத்ரதாவை கொல்ல வேணாம், என்னன்னாலும் நம்ம தங்கச்சியோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சு 4 இடத்துல மட்டும் முடிய வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த அவமானத்துல அவர் வந்து இவங்களை பழி வாங்கணும்னு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த குருஷேத்திர போர்ல அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பாதையை போய் அடைச்சிடுவார். பாண்டவர்களை உள்ள விட மாட்டார். சோ உள்ள போன அபிமன்யு வந்து நிறைய பேரை கொள்வாரு, நிறைய பேரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப மோசமா எல்லா இவங்களும் சேர்ந்து அவரை கொன்றுவாங்க. ஆக்சுவலி ஏன் இதை சொல்றேன், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எதுக்காக, இதுக்கும் பிரெக்னன்சி கேருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, சுபத்ரா வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது அர்ஜுனன் வந்து இந்த சக்கரவியூகம் பத்தி அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சக்கரவியூகம்குள்ள எப்படி நுழையணும்ன்றது அவங்க சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லும் போது அவங்க தூக்கிடுவாங்க சுபத்ரா. அதனாலதான் அபிமன்யுக்கு சக்கரவியூகத்துக்குள்ள நுழைய தெரியும், பட் அதுல இருந்து வெளியே வர தெரியாது. நான் அஸ்வின்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது, நான் அடிக்கடி அஸ்வின் கிட்ட இந்த கதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் அப்ப சொல்வேன் அஸ்வின் கிட்ட, எந்த ஒரு விஷயமும் முழு அறிவு இருக்கணும், கம்ப்ளீட்னஸ் இருக்கணும், எல்லாத்தையும் முழுசா கத்துக்கணும். அரைக்குறை அறிவு எப்பயுமே ஆபத்துல முடியும், இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அஸ்வின் கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பிரெக்னன்சி கேர்ல அந்த அம்மா பாதியில கேட்டுட்டு தூங்கினாலதான் இப்படின்றத நம்புறோம். இது இதிகாசத்தை நம்ம நம்புறோம், மகாபாரதத்தை நம்புறோம்னா அப்பயே இது கதையா இருந்தாலும் சரி, நிஜமா நடந்திருந்தாலும் சரி. இதுல நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, மாசமா இருக்கும் போது ஒருத்தவங்க பேசுற விஷயங்கள், கதைகள் எல்லாமே கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பா தெரியும், 100% அதால புரிஞ்சுக்க முடியும். இது வந்து சயின்ஸையும் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்றத நான் மக்களுக்கு பதிவு பண்ணி, பிரெக்னன்சி கேரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இனி நம்ம ஸ்ட்ரிக்டா என்ன ஃபாலோ பண்ணணும், எதனால நான் பிரெக்னன்சில கண்டிப்பா மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய போன்ஸ் பேசாதீங்க. அதுவும் குறிப்பா இடது பக்கம் தான் நம்ம போன் வச்சு பேசுற பழக்கம் இல்லை. இப்ப ஜெனரலா நம்ம சாப்பிடும்போது வலது கையில சாப்பிடுறோம்ல, ஆனா மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ற 100 பேர்ல 99 பேரை பாருங்க, அவங்க இடது பக்கம் தான் போன் யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட். ஈவன் நானும் அப்பதான் நான் என்னோட கிளினிக்ல சமீப காலமா வந்து ஒரு 3-4 வருஷத்துல பேஷண்ட்ஸ் நிறைய இடது பக்கம் தலைவலி சொல்லி நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இவங்க மொபைல் போன்ஸ் ரொம்ப யூஸ் பண்றதுனால தான் இடது பக்கம் தலைவலி அதிகமா வருது. ஏன்னா ஹோமியோபதியில வந்து எந்த ஒரு வைத்திய முறைனாலும் நோய் அறிந்து நோயோட காரணத்தை அறிஞ்சுதான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலினா சோ கால் பெயின் கில்லர்ஸ் நாங்க தர மாட்டோம். என்ன பண்ணோம், எதனால தலைவலி, ஒற்றை தலைவலியா, சைனஸ் தலைவலியா, இல்ல இப்ப இது வந்து ஆல்டர்னேட்டிங் டைப் ஆஃப் ஹெட்டேக்ஸா, இல்ல தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வெயில்ல போனா தலைவலி வரலாம், பசி தலைவலி வரலாம், இல்ல அவங்களுக்கு வந்துட்டு டீஹைட்ரேஷன் ஹெட்டேக், தண்ணி நிறைய குடிக்கலாம் தலைவலி வரலாம். பாதி பேர் நாங்க தண்ணி குடிங்க தலைவலி சரியா போயிடும்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி பிபினால, ஸ்ட்ரெஸ்னால, தூக்கமின்மைனால தலைவலிக்கு 1000 காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னு பார்த்துதான் நாங்க இதுக்கு ட்ரீட் பண்ணுவோம். அப்படி நான் பார்க்கும்போது தான் இந்த காரணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் 90% மொபைல் போன் யூஸ் பண்றதுனால தான் இடது பக்கம் தலைவலி வந்தது. அது இது பிரெக்னன்சில யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குன்றதான் என்னோட அடுத்த பதிவுகளை நான் பதிவு பண்ண விரும்புறேன். இனி வர பதிவுகள்ல பிரெக்னன்சி கேர், என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை பத்தி வரும். நன்றி.